ஆதி, இந்தாங்க பால் குடிக்காம வந்துட்டீங்க. ஏங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு வேண்டாம். நீங்க சாப்பாடு கொடுத்ததுலயே என் வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிடுச்சு. அதனால நீயே குடிச்சுக்கோ. நியாயப்படி நான் தான் உங்க மேல கோவப்படணும். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு இப்போ என்கிட்ட இப்படி முரண்டு பிடிக்கிறீங்க? நான் இப்ப முரண்டு பிடிச்சனா? எனக்கு வேண்டாம். உனக்கு வேணும்னா குடி, வேண்டாம்னா எடுத்துட்டு போய் கீழே ஊத்து. ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. அவங்க உங்களை தினமும் வந்து மீட் பண்றாங்க. என்ன ரீசன் கேட்டா பர்சனல் ரீசன் சொல்றாங்க. நாங்க நின்று பாக்குறேன், உங்க டேபிள் மேல உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஒய்ஃபா எனக்கு கோபம் வரக்கூடாதா? சொல்லுங்க, எனக்கு கோபம் வரக்கூடாதா? உன் கோபத்தை நான் தப்பு சொல்லல. ஆனா அந்த இடத்துல நீ என் மேல வச்ச நம்பிக்கை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி தியா. என் மேல நீ வச்ச நம்பிக்கைக்கு. இவ்வளோ நாளா உன் கூட நான் இருக்கேன். ஆனா உன்னோட நம்பிக்கையை கூட நான் சம்பாதிக்கலன்னு நினைக்கும் போது தான் எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு. ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். தியா என்ன நம்பல. ஆதி, பேசாத. இவ்வளவு நாள்ல உன்னோட நம்பிக்கையை கூட நான் சம்பாதிக்கல. ரொம்ப சந்தோஷம். ஆதி சாரி. உங்களை நான் தப்பா நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸா வந்தது தப்பு தானே? சாரி ஆதி, கோச்சிக்காதீங்க. அதான் சாரி சொல்றேனே. இப்பவும் உங்களுக்கு என் மேல கோபம் போகலையா? கோபம் போயிடுச்சா? ஃப்ராடு. எப்போ கோவப்பட்டாலும் இது ஒன்று பண்ணிடு. உன் மேல இருக்கிற கோவமே மறந்து போச்சு. சாரி ஆதி, இனிமே நான் உங்களை சந்தேகப்படவே மாட்டேன். ஓகேவா? அப்புறம் என் அழகு பொண்டாட்டிக்கு நான் ஒரு gift வச்சிருக்கேன். அதை கொடுக்கறதுக்குள்ளதான் நீ சண்டை போட்டுட்ட. அதோட நானும் வந்துட்டேன். என்ன கிஃப்ட்? நீயே கண்டுபிடி பாப்போம். என்ன கிஃப்ட்? எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? தெரியலையே. என் பொண்டாட்டிக்கு gift கொடுக்க ஏதாவது ரீசன் இருக்கணுமா என்ன? என் அழகிக்கு நான் எப்ப வேணாலும் gift வாங்கி கொடுப்பேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்ன கிஃப்ட் சொல்லுங்க. சொல்ல மாட்டேன், வா காட்டுறேன். எங்க என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க. உன்னை தூக்கிட்டு தான் போவேன். என்ன கிஃப்ட்னு போய் பார்க்கலாமா? ஹாய், எங்க எனக்காகவா வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. என்ன ஊஞ்சல்ல உட்கார வச்சதும் குழந்தையாவே மாறிட்ட? போங்காதி. ஆட்டி விட்டுட்டுமா? மாம உதடு பட்டு நாதம் தரும் குழல் நானா மாறக்கூடாதா? நாளும் தவம் இருந்து நானும் கேட்ட வரும் கூடும் காலம் வராதா? மாமன் காதில் ஏறாதா? எப்போல்லாம் நீ என்ன மிஸ் பண்றியோ அப்போல்லாம் இந்த ஊஞ்சல்ல உட்காந்து ஆடு. நான் உன்னை விட்டுட்டு ஏதாவது மீட்டிங்க்கு வெளியே போனேன்னா அப்போ நீ என்ன மிஸ் பண்ண மாட்டல்ல, அதுக்காக தான். என்னாச்சு? 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 ஒன்றும் இல்லை, அப்பாவை மிஸ் பண்ணுறேன். அவரும் இப்படிதான். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவார். இப்போ நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வந்தது அப்பாவை ஞாபகப்படுத்துது. இங்க பாரு, உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன். இப்போ எதுக்கு அதை நினைச்சு வருத்தப்படுற? இங்க பாருமா, அடிக்கடி ஆஃபீஸ் ஒர்க் விஷயமா நான் வெளியே போறேன். அப்போல்லாம் நீ என்னை மிஸ் பண்ணுவ.
இனி அது மாதிரி இருக்காது பத்தியா. உனக்கு எப்போல்லாம் என்னை மிஸ் பண்ற மாதிரி இருக்கோ, எப்போல்லாம் என் மேலே படுத்து தூங்கணும்னு உனக்கு இருக்கோ, நான் இல்லாதப்போ உனக்கு அப்படிலாம் தோணுச்சுன்னா இந்த ஊஞ்சலை நான் நினச்சிக்கிட்டு இது மேலே வந்து படுத்துக்கோ. இங்கே பாரு, நீ தானே சொன்ன நான் அடிக்கடி வெளியே போயிடுறேன், நைட்டு உங்கள் நெஞ்சு மேலே படுத்து தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வருதுன்னு. இனிமே அந்த ப்ராப்ளம் இல்லை. நான் இல்லாதப்போ எப்போ உனக்கு என் நெஞ்சு மேலே படுத்து தூங்கணும்னு தோணுச்சுனாலும் இதில் வந்து படுத்துக்கோ, சரியா? ம், இப்போதான் நீங்கள் இருக்கீங்களே, நான் உங்கள் நெஞ்சு மேலேயே படுத்து தூங்கிக்கிறேன். நீங்கள் ஆஃபீஸ் விஷயமா வெளியே போகும்போது மட்டும் நான் இந்த ஊஞ்சலில் படுத்து தூங்கிக்கிறேன். சரி, தூங்கலாமா? ம். நீலா, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை, சும்மா தான் வந்தேன். அப்பா அம்மாவை மிஸ் பண்றியா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பூவெல்லாம் அழகாக இருக்கேன்னு பார்க்க வந்தேன். நீங்கள் எதுக்கு என் பின்னாலேயே வரீங்க? ஏன், உனக்கு ரீசன் தெரியாதா? உன் பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எப்ப சொல்ல போற? அப்புறம் நாளைக்கு நீ பதில் சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். நாளைக்கு நான் ஷிப்புக்கு போகணும். போனா மறுபடியும் வர 6 மாசம் ஆகும். 6 மாசம் இல்லை, 6 வருஷம் கூட காத்திருக்க நான் ரெடியா இருக்கேன். எனக்கு தேவை உன்னோட பதில். ஏன் நீலா, ஒரே வார்த்தை தானே, சொல்லிடலாமே. உன்னை நான் எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்தல. என்னதான் விரும்பணும் அப்படின்னு நான் சொல்லல. என்ன பிடிச்சிருக்கா? எனக்கும் ஒன்னதான் பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒன்று நடந்ததுன்னா அது ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன். தாலின்னு ஒன்று கட்டினா உன் கழுத்துல தான் கட்டுவேன். என் முடிவை நான் சொல்லிட்டேன். உன்னோட முடிவை எப்ப சொல்ல போறேன்? இங்க பாரு, இப்போ நான் உன்னை எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்தல. உன்னோட முடிவை சொல்லுன்னு தான் கேட்குறேன். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லு. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் வந்து உன் பின்னால நின்று கட்டாயப்படுத்துறாள் நான் கிடையாது. அதனால தாராளமா நீ சொல்லு. உன்னோட பதிலுக்காக தான் இல்லை நான் வெயிட் பண்றேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பதில சொல்லிட்டு போ. நான் போறேன். இங்க பாரு நீலா, நாளைக்கு நீ பதில் சொல்லணும்னு நினைச்சா கூட நான் இங்க இருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு, பதில சொல்லு. எனக்கு தெரியாது, நான் கிளம்புறேன். இங்க பாரு, நாளைக்கு நான் ஷிப்புக்கு போயிடுவேன். வர்றதுக்கு 6 மாசம் ஆகும். அந்த 6 மாசமும் நான் ஒன்னுதான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். கரெக்டா இன்னையிலேருந்து 6 மாசம். அந்த 6 மாசம் முடிஞ்சு நான் இங்கே வரும்போது, இந்த ஊர்ல நிற்கும்போது நான் பார்க்குற முதல் நீயே தான் இருக்கணும். அப்படி நீ வந்து நின்னா உன்னோட விருப்பத்தை நான் அப்படி தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னையிலேருந்து 6வது மாதம் கடைசி தேதிக்கு நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்பில் நான் உனக்காக நின்றுட்டுருப்பேன். நான் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே பார்க்குற முகம் நீயாக தான் இருக்கணும். உன்னோட விருப்பத்தை நீ அப்படி கூட என்கிட்ட சொல்லலாம். வீட்டுக்கு போகணும்னு சொன்னல, போ. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ இந்த தோட்டத்துக்கு எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம். இது என்னோட தோட்டம் தான். உன் அப்பா அம்மா நீ எப்பெல்லாம் மிஸ் பண்ணுறியோ அப்பெல்லாம் நீ இந்த தோட்டத்துக்கு வந்துட்டு போகலாம். உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வேணும்னா என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லு, இந்த தோட்டத்தையே உன் பேரில் எழுதி வச்சிடுறேன். இங்கே பாருங்க, தோட்டத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாள் நான் கிடையாது. இது உங்களோட தோட்டமாக இருந்துட்டு போகுது. நீங்கள் இந்த தோட்டத்துக்கு வந்து போக எனக்கு பர்மிஷன் கொடுத்தது எனக்கு சந்தோஷம். அதுக்காக வேற எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன். தாராளமாக கிளம்பு. ஆனால் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். இன்னையிலேருந்து 6 மாதம். இந்த 6 மாசத்துல நீ என்னை பற்றி ஒரு நாள் கூட நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்காம 6 மாதம் கடைசியில் நீ அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் வராமல் இருந்தனா இனி நான் உன் பின்னாடி வரமாட்டேன். சப்போஸ் இந்த 6 மாசத்துல என்னைக்காவது நீ என்ன நினைச்சாலோ, இல்லை நான் இந்த ஊரில் வந்து இறங்கும்போது ஆளாக உன்னை பார்த்தாலோ ஒன்று விட மாட்டேன். யார் கண்டா அப்படியே தூக்கிட்டு போய் தாலி கட்டினாலும் கட்டிடுவேன். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு நினைச்சாலும் பேச முடியாது.
உன்னை நான் பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது. அதான் 6 மாசத்துக்கு தாங்குற மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ என்னடானா என்னை இப்படி கூட திரும்பி பார்க்க மாட்ற. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். என்னை பத்தி நினைக்க கூடாது, என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. அப்படி வந்த அன்னைக்கே தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன். அப்புறம் என் மேல கூச்ச கூடாது சொல்லிட்டேன். நான் போறேன். போ போ, உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நான் வேண்டான்னு நினைச்சிருந்தா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுக்கலாம் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு. நான் எத்தனை தடவை உன்கிட்ட கேட்டோம், ஒரு தடவை கூட உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லலை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 6 மாசம் தானே காத்திருக்கேன் உனக்காக, ஏன் நிலாக்காக. வாய் அர்ஜுன். அம்மா தலைவலிக்குது, ஒரு காஃபி கிடைக்குமா? போட்டு எடுத்துட்டு வரேன்யா. எல்லார் வீட்லயும் கல்யாணம் ஆன பிறகு புருஷன் வேலை முடிஞ்சு வந்த உடனே பொண்டாட்டிங்க தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. இங்க என் பிள்ளைக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு கூட நான் தான் தேவைப்படுறேன். இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியலையே. சரியா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்தாயா காப்பி தண்ணி. கொடுங்கம்மா. அர்ஜுன், என்னையாச்சு? இல்லை ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக காஃபி அதிகமாயிடுச்சு, கசக்குது, அதான் குடிக்க முடியல. என்னையா பண்றது, வயசானவ எல்லாம் மறந்து போச்சு. ஒரு காலத்துல நான் எப்படி சமைச்சிட்டு இருந்தேன், இப்போ என்ன உடம்புக்கு முடியுதா? ஒரே மூட்டு வலி, நிக்க ஆவலையா. காலையிலேருந்து ஒரே வீட்டு வேலை, சுத்தமா முடியல. அதான் அம்மா ஏதோ ஒரு இதில் காப்பி தூள் அதிகமாக போட்டுட்டோம் போல. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கியா, நாளைக்கு எப்படியாவது நல்ல காப்பி போடுறேன். இல்லைம்மா பரவாயில்ல. சத்யா எங்க? அவளை ஏன் கேட்குற? மதியம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போனவ இன்னும் வெளியே வரவே இல்லை. நானே வயசானவ, சுகர் வேற இருக்கு. என்னால் அம்மா வேலை தான் ஏன் செய்ய முடியும்? கூட ஒத்தாசைக்கு ஏதாவது வந்து செய்யின்னு சொன்னால் தலை வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு போய் படுத்துக்கிறா. என்னத்த சொல்ல, அந்த காலத்துலலாம் என் மாமியார்லாம் இட்லிக்கு மாவாட்டணும்னா கூட என்னதான் ஆட்டாங்கல்ல ஆட்ட சொல்லுவாங்க. அப்போல்லாம் நான் மாமியாருக்கு பயந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற பிள்ளைகளாம் ரொம்ப மோசம். நம்ம தான் அவங்களுக்கு பயந்துட்டு இருக்கணும் போல. இதை தூக்கி இங்கே வைக்க மாட்றா. ஏதாவது வேலை செய்ய சொன்னா தெரியலன்னுட்டு அப்படியே நிற்கிறா. அதை விட்டா இந்த ஃபோனை எடுத்து ஏதோ ஒரு ஃபோனில் வீடியோலாம் வருமே, சோறு செய்வது எப்படி, குழம்பு செய்வது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த காலத்தில் நாங்கள் எந்த இது வச்சுருந்தோம் நாங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு? நாங்களாம் என்ன சோறாக்கலையா, குழம்பு வைக்கலையா? இப்போ ஏதாவது ஒரு டீ போடணுன்னா கூட உடனே போனை எடுத்துக்கிறா, டீ போடுவது எப்படி அப்படின்னு. அவ சின்ன பொண்ணு தானம்மா, ஏதோ தெரியாம பண்ணுவா, போக போக கத்துக்குவா. எங்கய்யா, அவளை பார்த்தா ஒன்றும் கற்றுக்கிற மாதிரி தெரியல. வேலை செய்ய மாச்சை பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படி ஏமாத்திட்டு இது பண்ணலான்னு பார்க்குறா. மத்தியானம் ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் வைக்க சொன்னேன், அதை கூட ஒழுங்காக செய்யலை. வாயில் வைக்க அவளை ஒரே உப்பு. அந்த அங்கேயே தான் இருக்கு, நீ வேணா போய் சாப்பிட்டு பாரு. அவள் வேணிகிட்டே பண்ணுறாளா இல்லை தெரியாமல் பண்ணுறாளா? நல்லா செஞ்சுட்டோன்னா திருப்பி நம்மளையே வேலையிட்டுருவாங்க இந்த மாதிரி பண்ணுறாளா? ஒன்றும் புரியல. ஏதோ என் காலம் வரைக்கும் ஏதாவது உனக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு கிடப்பேன். எனக்கு அப்புறம் உன்னை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற, உனக்கு ஒரு நல்ல சோறு போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. ஐயோ அம்மா, எனக்கெல்லாம் அந்த வருத்தம் எதுவும் இல்லைம்மா, நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படியே முடியலன்னா ஏதாவது ஒரு குக்கை வச்சுட்டு போக வேண்டியதான், வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு போக போகிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? அந்த காலத்தில் நாங்களாம் எங்கே சமையல்காரர் வச்சோம், வீட்டு வேலைக்கு ஆட்கள் வச்சோம். இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வச்சோம், அதுவும் என்னால் முடியலையேன்னு வச்சோம். சரி மருமக வந்துட்டாலே அப்புறம் எதுக்கு வேலையாட்கள்லாம் அனுப்பி விட்டாச்சு.
அவ என்னன்னா இப்படி பண்ணிட்டு திரியறா. என்னம்மா நீங்க? அவ என்ன வேலைக்காரியா? இவ வந்த உடனே வேலைக்காரங்களை அனுப்பிட்டேன்றீங்க. ஐயோ சாமி, உன் பொண்டாட்டி என்ன அப்படி சொல்லலையா? என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யற மாதிரி வருமா சொல்லு? அதுக்காண்டி சொன்னேன். ஏம்மா, ஒரு வருஷமா கோச்சிக்கிட்டு நீங்க பாட்டி வீட்டில் இருந்தீங்க. அப்பெல்லாம் அந்த வேலைக்கார அம்மா சரஸ்வதி தானே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடுக்கு எந்த குறையும் இல்லை. அவளை வேலையை விட்டு துரத்துனது காரணமே இதுதானே. அவ இருந்தா ஒரு தண்ணி கூட நீ என்னை கேட்க மாட்ற. அதனாலதான் அவளை துரத்தி விட்ட. ஆனா இன்னும் நீ அந்த பொம்பளைய மறக்கல. அந்த அளவுக்கு வேலை செஞ்சு உங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கா. சரிதான். நீங்க அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, சமையல்காரங்க வச்சிடலாம். அதுக்கு எதுக்கு அவளை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? ஏப்பா, உன் பொண்டாட்டி இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்? உடனே வேலை ஆள் வச்சுக்கலான்னு சொல்ற? வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க? அவளுக்கு தான் சமைக்க தெரியலன்னு சொல்றா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டும் சாப்பிட மாட்டீங்க. அதுக்கு சமையல்காரங்க தானே வைக்கணும். அவளை கத்துக்க சொல்லுப்பா. எத்தனை நாளைக்கு இப்படியே ஏமாத்திட்டு திரிவா? சரி சரி, நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி சரி. என்னானாலும் அவளை விட்டு கொடுக்க மாட்டான். தினம் இந்நேரத்துக்கு எங்கேயாவது கிளம்பிட வேண்டியது. எங்க தாண்டி போவ? அந்த தோட்டத்துக்கு போனியோ? இங்க பாரு, அந்த தோட்டத்தை வித்தாச்சு. இதுக்கப்புறம் அது உனக்கு சொந்தம் கிடையாது. சும்மா சும்மா அங்க போய் உட்காந்துருக்காத. தோட்டத்துக்காரங்க சண்டைக்கு வந்துருவாங்க. இல்ல சித்தி, யாரையும் தொந்தரவு பண்ணல. ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டேன். யாரையும் தொந்தரவு பண்றியோ பண்ணலையோ, அந்த தோட்டத்து பக்கம் போகாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யாராவது ஏதாவது வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. இல்ல சித்தி, நான் யாரையும் தொந்தரவு பண்ணல. ஹேய், அதான் அந்த தோட்டத்தை வித்தாச்சு இல்ல, அதுக்கப்புறம் உனக்கு அங்க என்ன வேலை? சித்தி, அம்மா அப்பாவை மிஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த தோட்டத்துக்கு போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அதனால தான் சித்தி நான் அங்க போனேன். இப்போ உனக்கு இங்க என்ன குறை வச்சாங்க? இப்ப நீ அம்மா அப்பாவை மிஸ் பண்ற? நீ கேக்குற எல்லாத்தையும் தான் வாங்கி தரான். நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்ற, போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இருக்கு. பத்தாததுக்கு அர்ஜுன் அவ்வளோ பொருள் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இதுக்கு மேலே உனக்கு என்ன குறை? நீ உங்க அம்மாவை மிஸ் பண்ற, நீ அங்கே போய் உட்காந்துருக்க. சித்தி, அப்பா அம்மாவை மிஸ் பண்றதுக்கு ஏதாவது ரீசன் வேண்டுமா என்ன? இந்த உலகத்துல எனக்குன்னு இருந்தவங்க அவங்க தானே சித்தி. அப்ப நாங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லல. பின்ன மதியம் சாப்பிட்ட சாப்பாடு, சமைச்ச பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. அதை போய் கழுவிட்டு மேலே ஒரு மகாராணி இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து நைட் சாப்பாட்டுக்கு ஏதாவது சமைச்சு வைங்க. சரி சித்தி. காலையிலேருந்து எங்கேயாவது போய் உக்காந்துட வேண்டியது. எங்க வந்துட்டீங்களா? அர்ஜுன், உங்க அம்மா? என்ன, எங்க அம்மா சமைக்க சொன்னாங்களா? ஆமா அர்ஜுன், நான் சாம்பார் வச்சு வாழைக்காய் பொரியல் வச்சேன். அவங்க என்ன கேரட் பீன்ஸ் பொரியல் வையின்னு சொல்றாங்க. இங்க பாரு சத்யா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீயே சொல்லு. எங்க நீ இந்த வீட்டு மருமக, உன்னை சமைக்க கூட சொல்லக்கூடாதா? சமைக்க தானே சொன்னாங்க. அர்ஜுன், நான் சமைச்சிட்டேன். எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வாழைக்காய் பொரியல் பிடிக்கல, எனக்கு கேரட் பீன்ஸ் தான் வேணும்னு சொல்றாங்க. காலையில நீங்களே பார்த்துட்டு தானே போனீங்க. காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்துச்சு. என்னால முடியல, பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சி வைங்கன்னு சொன்னேன். அதை கூட நான் தான் கழுவணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்க அம்மா என்ன வேலை வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ வேலையை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் நான் செய்யட்டுமா? அர்ஜுன், பின்ன நான் வேற என்ன பண்ணணும்? உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, வீட்டுக்கு வரவே தோண மாட்டேங்குது. உள்ள வந்து ஒரு கப் காஃபி கேட்டா அதுக்கு அவ்வளோ டைலாக் விடுறாங்க. இங்க உள்ள வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நீ உடனே ஆரம்பிச்சிட்ட. உங்க அம்மா அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு. நான் எங்க தான் நிம்மதியா இருக்கிறது சொல்லு? என்ன பண்றது? ஏங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? என்னால முடியல சத்யா. காலேஜ்லயே இருந்துடலாம் போல இருக்கு. வீட்டுக்கு வரவே தோணல. தினம் கம்ப்ளைண்ட், பிரச்சனை, சண்டை. உங்க 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, ஒண்ணு பண்றேன்.
நீ காலையில் எழுந்து என்ன வேலைலாம் செய்யணும்னு சொல்லு, அதை வேணா நான் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறேன். எனக்கு வேற வழி தெரியல. இல்ல அர்ஜுன், நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம், நானே செய்றேன். இங்கே பாருமா, தப்பாக நினச்சிக்காத, என்னால் முடியல. உள்ளே வந்து நுழையிறதுக்குள்ளே அவ்வளோ கம்ப்ளைண்ட்டு. ஒரு வீட்டில் கூட நிம்மதி இல்லைன்னா நான் எங்கே போவோம் சொல்லு. சாரி அர்ஜுன், நான் இனிமே அப்படி பண்ணல. எனக்கு ரொம்ப முடியல சத்யா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லைம்மா, அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க. நான் ஏதாவது கோவமா பேசியிருந்தா சாரி. இல்ல அர்ஜுன், பரவாயில்ல, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். இந்த வீட்ல நான் தானே எல்லா வேலையும் செய்யணும், இந்த வீட்டு மருமகன் நான் தானே. இனிமே நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் தப்பா பண்ணா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, உங்களுக்கு நைட்டு டின்னர் என்ன வேணும்னு சொல்லுங்க, நானும் நிலாவும் போய் சமைச்சு வச்சிடுறோம். உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதையே பண்ணு. சரிங்க. ஹலோ சார், குட் மார்னிங் சார். மார்னிங் பிரியங்கா. சார், ஒரு விஷயம். நேத்திக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க மஹிமா மேடம் வந்தாங்கன்னா பர்சனல் ரீசன் சொன்னா சார் வேலையா இருக்காங்கன்னு சொல்லி போக சொல்லி. ஆமா, இன்னைக்கு வந்திருக்காங்களா? நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி அனுப்பிவிடு. அது இல்ல சார், அது வந்து மஹிமா மேடம் கூட இன்னொருத்தரும் வந்திருக்காரு. அது மஹிமா குரூப் ஆஃப் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ரத்னவேல் வந்திருக்காரு. ரத்னவேல் சாரா? ஆமா சார், மேடம் மட்டும் வந்திருந்தாங்கன்னா நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுடலாம். சாரும் வந்திருக்காரு, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். வர சொல்லுங்க. ஓகே சார். அவர் எதுக்கு இங்க வராரு? என்ன ரீசன்னே புரியலையே. ஹலோ சார், ப்ளீஸ் சிட் டவுன். பிரியங்கா, மேடம் உட்கார சேர் எடுத்துட்டு வா. இல்ல பரவாயில்ல. சொல்லுங்க சார், நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. இதுக்கு நான் வந்தாதான்ப்பா கரெக்டா இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அதுவும் என் பொண்ணுக்காக தான். சொல்லுங்க சார், என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்? உங்க பொண்ணுக்காகன்னு சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ஆதி. மகிமா, என்ன ஹாபிட் இது? சேர் எடுத்துட்டு வர சொல்றேன், உட்காரு. இட்ஸ் ஓகேப்பா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். அவளை கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டோம், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வந்த விஷயத்த சொல்லுங்க சார். இந்த சிட்டிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனியா நீங்க வளம் வந்துட்டு இருக்கீங்க. அதுவும் கம்பெனி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் இந்த கம்பெனி தான். நான் டெவலப் பண்றதுக்கே 4-5 வருஷம் ஆச்சு. நீங்க வித்தின் அ இயர்லயே இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க. என் பொண்ணோட ரோல் மாடலே நீ தான். எனக்கு அப்புறம் என் கம்பெனி, என் ப்ராஃபிட், என்னோட சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கு தான். ஸோ அவ உன்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணா பிஸ்னஸ் பத்தி கத்துக்கலாம்ல, அதான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு வந்தேன். சார், என்ன சார் நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, உங்களுக்கு தெரியாத விஷயமா எனக்கு தெரிஞ்சிட போது. நீங்களே தாராளமா உங்க டாக்டரை ட்ரெயின் பண்ணலாம். நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. மிஸ்டர் ஆதி, இவ்வளோ தன்னடக்கம் ஆகாது. யூ ஆர் சச் a talented person. She want to learn from you. ஸோ என்னால் மறுப்பு சொல்ல முடியல. ப்ளீஸ் என் பொண்ணை ட்ரெயின் அப் பண்ணுங்க. சார், இது ஒர்க் அவுட் ஆகாது. மிஸ்டர் ஆதி, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நீங்க என் பொண்ணை ட்ரெயின் அப் பண்ணினீங்கன்னா ஃபியூச்சர்ல என் கம்பெனி அவ டேக் ஓவர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் ஆதி, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இவ்வளோ பெரிய ஆள் எங்க கம்பெனி தேடி வந்திருக்கீங்க, என்னால மறுப்பு சொல்லவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ப்ளீஸ் மிஸ்டர் ஆதி, நீங்க என் பொண்ணை ட்ரெயின் பண்ணுங்க. நீங்க என் பொண்ணை ட்ரெயின் அப் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக பிஸ்னஸ் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன். நோ சார், என்னால் முடியாது. ப்ளீஸ் மிஸ்டர் ஆதி, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. எனக்கு வேலை இருக்கு சார், என்னால் உங்கள் டாக்டரை ட்ரெயின் பண்ண முடியாது. உங்களை விட பெட்டராக ட்ரெயின் பண்ண யாராலையும் முடியாது. நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறதா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. சாரி சார். மிஸ்டர் ஆதி, என் லைஃப்பில் யார்கிட்டையும் நான் இறங்கி வந்து பேசுனதில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட என் பொண்ணுக்காக வந்து பேசினேன்.
யூ ஆர் ரிஜெக்டட் மீ ரைட்? ஐயோ சார், அப்படிலாம் இல்லை. அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ்லாம் ரோல் மாடலாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் போய் இப்படி என்கிட்ட பேசுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ என் பொண்ணு ட்ரெயின் பண்ணிடுங்க. சீக்கிரம் பார்க்கலாம். மகிமா, வா போலாம். 2 minutes டாடி, இதோ வந்துடுறேன். என்ன ஆதி, இன்னைக்கு டேபிள் உடையவே இல்லை. நான் கூட டேபிள் உடைச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கம்பெனி, உங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஒரு அட்வான்டேஜ். பார்த்து யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாய் மிஸ்டர் ஆதி. நாளைக்கு ட்ரைனிங்ல மீட் பண்ணலாம்.